வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான மாங்காய் தொக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் தொக்குக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். துருவன மாங்காய் 1 கப்பு. இதுக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் புளிப்புமா இருக்கிற மாங்காய் மாங்காய் தொக்குக்கு நல்லா இருக்கும். மோஸ்ட்லி கிளிமூக்கு மாங்காய் தான் மாங்காய் தொக்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு சின்ன துண்டு வெல்லம். அடுத்ததான் மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம் வெந்தயத்தூள். 2 டீஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணிக்கணும். வெந்தயம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், கலர் மாற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம மாங்காய்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அது மாதிரியே தான் போட போகிறோம். மிக்சியில் ஆனால் கம்மியாக போட்டால் அரைப்படாது, அதனால நான் மொத்தமாக பண்ணி வச்சுக்க போகிறேன். இது ஊறுகாய்க்கு மட்டும் இல்லைங்க, இந்த வத்த குழம்பு வெந்தய குழம்பு பண்ணுறப்ப கூட இந்த பொடி லைட்டாக இறக்கும் போது தூவினிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் மொத்தமாகவே பண்ணி வச்சுக்க போகிறேன். வெந்தயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம நிறுத்தி ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மாங்காய் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். மாங்காய் ஊறுகாய்க்குன்னு இல்லைங்க, எந்த ஊறுகாய்னாலும் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்ததாக பெருங்காயம் சேர்க்குறேன். இப்போது துருவன மாங்காய் சேர்த்துடலாம். மாங்காய் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். மாங்காய் நம்ம நல்லா துருவிட்டோம், அதனால இது சீக்கிரம் குக் ஆகிடும், ரொம்ப நேரம் எடுக்காது. அடுத்ததாக மஞ்சள்தூள் சேர்க்குறேன். மாங்காய் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க, தேவைப்பட்டால் கூட அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா மாங்காய் பார்க்குறப்போ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம வதக்க வதக்க சுருங்கிடும். அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நம்ம வதக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள்லாம் சேர்க்காதீங்க, சேர்த்தா தொக்கோட டேஸ்ட் மாறிடும். மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 1 or 2 minutes அது எண்ணெய் விடும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம மாங்காய் தொக்கு பாருங்கள், சைட்லலாம் எண்ணெய் விட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். வெந்தயத்தூள். நம்ம ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தூள் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தூள் தான் நான் சேர்க்குறேன். வெந்தயத்தூள் பார்த்து சேருங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பாயிடும். அடுத்த இன்னொரு ஹைலைட்டான இன்க்ரீடியன்ட் வெல்லம். வெல்லமும் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் போடுறேன். நம்ம வெல்லம் போட்டிங்கன்னா அந்த இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த வெல்லம் அந்த சூடுலேயே கரைஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மற்ற ஊறுகாய் மாதிரி இல்லை, ஊறினதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் அப்படியெல்லாம் இல்லை. இப்போயே பண்ணி நீங்கள் இப்போயே சாப்பிட்லாம். இது ஊறுகானாலே தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு. ஆனால் இந்த தொக்கு நீங்கள் தோசை வெரைட்டிக்கு தொட்டுட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாங்காய் சீசனில் இந்த மாதிரி ஒரு ஈஸியான இன்ஸ்டண்ட்டான மாங்காய் தொக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.